Hi dears, welcome my channel. This is Satya. இந்த வீடியோவில் சிம்பிள் பார்ட்டி மேக்கப் எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஹேரை ஃபுல்லுமே நல்லா அயன் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு மூஸ் ஸ்ப்ரேயை கையில் அப்ளை பண்ணிட்டு ஹேருக்கு கொஞ்சம் அந்த ஹேர் வந்து லைட்டாக வெட்டாக இருக்கணும். அந்த டைமில் நான் லைட்டாக ஸ்ப்ரே வாட்டரில் ஸ்ப்ரே அடிச்சுட்டு தான் நான் வெட்டாக வச்சு தான் நான் ஹேருக்கு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ரோலர் சீப்பை வச்சு நல்லா ப்ளோ ட்ரை பண்ணிடுறோம். ஸ்ப்ரே என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ஹேரை நல்லா வால்யூம் பண்ணி காமிக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்டைல் எடுக்க முடியும். நம்மளுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அது நம்ம இதில் ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்டேவும் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் உங்களுக்கே அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். பாருங்கள், நான் என்ன பிராண்ட் மூஸ் ஸ்ப்ரே யூஸ் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு லிங்க் வேணும்னா எனக்கு கமெண்டில் லிங்க்குன்னு அனுப்புங்க. நான் அதோடய லிங்க் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அவ்வளோதான், ஒரு வழியாக ஹேர்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஃப்ரீ ஹேர் தான் விட போகிறதுனால அப்படியே விட்டுருவோம். ஸோ நம்ம ஃபேஸுக்கு வந்து இப்போ மேக்கப் போடுறதுனால ஹேரை மட்டும் டைப் பண்ணிக்கலாம். லைட்டாக டைப் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மூவ்ஸ்லாம் போட்டு நம்ம அதில் கொஞ்சம் வெயிலெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு ரீசனால தான். அவ்வளோதான், ஃபேஸுக்கு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரைமர் தான். ப்ரைமர் எடுத்து நான் ஃபுல்லுமே ஃபேஸுக்கு எல்லாத்துக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். மன்னிக்கவும், மாய்ஸ்சர் அண்ட் சன்ஸ்க்ரீன் ஆல்ரெடி போட்டுட்டேன். அந்த கிளிக் மட்டும் வரல, ஏன்னா அது ரொம்ப எரர் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனால் அதை மட்டும் டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டேரெக்டாக ஃபவுண்டேஷன் என் ஃபேஸுக்கு நான் போட்டுக்கிறேன். ஃபவுண்டேஷன் வந்து இந்த மாதிரி டாட்டாக வைக்கிறத விட ப்ரஷில் டேரெக்டாக அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் வந்து நல்லா எனக்கு பிளெண்ட் ஆகி கொடுக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் தான். ஏன்னா ரொம்ப நேரம் அதை நம்ம வச்சுட்டே இருந்தோம்னா நம்மளோட ஸ்கின்னில் பேச்சஸ் மாதிரி வந்துடும். வெளியில் எங்கேயாவது போகும்போது, அதுவும் பகல் டைமில் வெளியில் எங்கேயாவது போகும்போது அந்த பேச்சஸ்லாம் தெரியும். ஸோ அந்த ஒரு ரீசனால் டாட் வைக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் வீடியோ ஓட விடுறேன்னா ஒன்றுமே இல்லை, ஹைலைட்டிங் பண்ணியிருக்கேன், கான்டோரிங் கொடுத்துருக்கேன். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோனால் உங்களோட எதிர்பார்ப்பு எப்படின்னு எனக்கு தெரியல. இதோட டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஒரு வீடியோஸும் நான் போடுறேன். ஓகேங்க. அதே மாதிரி மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா பிளெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அதாவது கரெக்டான வேயில் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக மேக்கப் சூப்பராக நல்லா பிளெண்ட் ஆகி நம்மளோட ஸ்கின்னோட நல்லா மெர்ஜ் பண்ணி நல்லா காமிக்கும். ஸோ கண்ணுக்கு லைட்டாக ஒரு கன்சீலர், என்னோடய டோனை விட கொஞ்சம் ஹையாக இருக்கிற ஒரு கன்சீலர் போட்டு கவர் பண்ணிக்கிட்டேன். ஐப்ரோவும் நல்லா வரைஞ்சிட்டேன் அந்த டைமு. அதே மாதிரி ஐ ஷேடோ, தென் லாஸ்ட்டாக ப்ளஷ். நம்மளுக்கு ஒரு லைட், ஒரு சிம்மரில் லைட் பிங்க்கில் ஒரு ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டிங் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் லுக் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டிங்காக இருக்கிறனால ஃபேஸ் கிளியராக தெரியல. லாஸ்ட்டாக நான் நேச்சுரல் லைட்டில் என் ஃபேஸ். ஸோ காஜல், லிப்ஸ்டிக் எல்லாமே நான் போட்டுட்டேன். ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தேன். ஏமா இந்த எடிட்டிங்லாம் கேட்காதீங்க, சும்மா பண்ணி பார்த்தேன். பட் நல்லா இருந்துச்சு. இதுதான் என் ஓவரால் லுக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. தென் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இன்னொரு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும்.